தங்க இடமில்லை, உண்ண உணவில்லை. பெற்ற மகனை அடித்து துரத்தியதால் திக்கு தெரியாமல் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த வயதான தம்பதியினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வசித்து வருபவர் 77 வயதான சிவலிங்கம். இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள் உள்ளனர். 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்த நிலையில் தன் மகன் குமரவேலிற்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். குமரவேல் பல்லடம் அருகே சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த பத்மாவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் தாய் மற்றும் தந்தை வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் குமரவேல் இருவரையும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவபுரத்திற்கு அழைத்து வந்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக குமரவேல் மற்றும் அவரது மனைவி பத்மாவதி இருவரும் சிவலிங்கம் மற்றும் சுப்புலட்சுமியிடமிருந்த பணத்தை வாங்கியதாகவும் பின்னர் அவர்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அடித்து துன்புறுத்தியதாகவும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வயதான தம்பதியினர் இருவரையும் அடித்து துன்புறுத்தியதால் வீட்டை விட்டு வெளியேறிய சிவலிங்கம் மற்றும் சுப்புலட்சுமி இருவரும் பழனியில் தஞ்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த சிவலிங்கத்தின் மகள் இருவரையும் மீட்டு பல்லடம் அழைத்து வந்துள்ளார். தனது மகன் மற்றும் மருமகள் தங்களை அடித்து துன்புறுத்துவதாக சிவலிங்கம் மற்றும் அவரது மனைவி இருவரும் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் தங்க இடமில்லை, உண்ண உணவில்லை என கூறி தற்போது பல்லடம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். பெற்ற மகனே தாய் தந்தையரை அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் தாங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை முழுவதுமாக மகனிடம் கொடுத்து விட்டதால் தங்க இடமில்லாமல் தவிப்பதாகவும் மீண்டும் மகன் வீட்டிற்கு எங்களால் செல்ல முடியாது எனவும் முதியோர் காப்பகத்திலாவது தங்க ஏற்பாடு செய்து கொடுங்கள் என வயதான தம்பதியினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வயதான தம்பதியினர் அளித்த புகார் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் சிவலிங்கம்ங்க. சம்சாரத்தில் பேர் பிடிச்சது. நாங்கள் வந்து சாயப்பட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். பையனுக்கு கல்யாணம் முடிச்சேன். ஆனால் வீட்டு மாப்பிள்ளையை போயிட்டு எங்களை படாத கொடு படுத்தி இருக்கிற காசையெல்லாம் முடிக்கிட்டு எங்களை அடித்து வலிச்சு முடிக்கிட்டே நாங்கள் பள்ளி போயிட்டோம். எங்கள் பொண்ணுதான் போய் வந்து கூட்டிகிட்டு வந்தது. இப்போ தங்குற கிழமையில் சாப்பாடு இல்லை. அப்படி இருக்கிறவங்க எனக்கு பணம் என்கிட்ட இந்த பணத்தையும் முடிக்கிட்டாங்க. 6 லட்சத்தையுமே கடைசியில் வெளியே போன முடிக்க விட்டாங்க. தங்குற கிழமையில் அடித்தாங்களா ஐயா? ஆமாங்க. எதுக்காக அடித்தாங்க? ஏறக்கூடாது, இங்கே இருந்தால் நாங்கள் சோறு போட கூட எனக்கு தங்கவே கூடாது, எங்கேயோ போங்க கண்ணுக்கான இருக்கும். ஐயா இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கேன். புகார் கொடுக்க வந்திருக்கீங்களா? புகார் கொடுக்க வந்திருக்கேன். என்னென்னு புகார் கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, புகார் என்ன கொடுத்துருக்கீங்க? புகார் இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, தங்குற கிழவு இல்லை, வாங்கின காசும் தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? ஒரு 7 லட்சம் இருக்குங்க. யார் வாங்கினதுங்க? 3 பேரும் வாங்கினாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு போனாங்க. யார் யாருங்க ஐயா? சம்மந்தி, மருமகள். மகன் பேருங்க? மகன் பேர் குமரவேல். குமரவேல் பேர் சுப்புலட்சுமி. அப்புறம் நாங்கள் சாய்ப்பட்டிலேருந்து நகமத்தில் இருந்தோம். அப்புறம் வந்து மகன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. கூட்டிகிட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் நாங்கள் வேறையே தனியாக இருந்துட்டோம். வேறையே இருந்துட்டு இருந்து இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் தான் இருக்கிற பக்கம் மாமியார் இருக்கிற பக்கமே கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்துருந்து 4-5 மாதமும் அங்கேயே இருந்தோம். இருந்தாலும் தினம் பேச்சு வார்த்தை இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அதையெல்லாம் பொறுத்துட்டு இருந்துட்டோம். அப்புறம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைப்பில் தண்ணி வந்து இன்னும் 2 குடம் நான் பிடிச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளேயே தான் பைப்பு பிடிச்சது. நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்ச, நீ வெளியே போய் பிடிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு குடம் தண்ணியே தூக்கி வச்சு எதுக்கு மேலே அடித்து இடுப்பு இப்போ நடக்க முடியுமானது அந்த காரணம். அப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு எங்கேயுமே வழி இல்லை. அப்புறம் கொஞ்ச வாரம் இருந்துட்டு எனக்கு வீடு வந்து காலி பண்ணி கொடுத்து சம்மந்தியமாக ஒரே ரகலை நக்கட்ட போயிருந்தேன். பாத்ரூம் இதெல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க. அட்டாச் பாத்ரூம் எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க. அவர்னாலேயும் வெளியே போக முடியாது, என்னாலையும் வெளியே போக முடியாது, நடந்து போக முடியாது. அப்புறம் நான் கேட்டேன், சாவி கேட்டுங்க குணமாக கேட்டு சாவி கொடுங்க, நாங்கள் வேணால் வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிடுறோம், சாவி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போங்க, அந்த பக்கம் கையை பிடிச்சி விட்டு அப்படின்னு
அப்புறம் இருந்துட்டு சரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்ட்டு நான் மாங்காட்ட சொன்னங்காட்டி அவன் நீங்கள் எங்கேயோ போ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எங்கேயும் கூட்டிகிட்டு போய் விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம ஏன் அவனுக்கு தொந்தரவு கொடுக்கணும் மனசில் நினச்சிட்டு சரிப்பா நாங்கள் போயிடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் நேராக பழனி 2 பேர் பஸ் முடியாமல் உங்களை மாதிரி 4 பேர் வந்து பஸ் ஏற்றிட்டு விட்டு நாங்கள் பழனி போய் 2 நாள் இருந்துட்டோம். ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு பிள்ளைகளுக்கு அப்படியே தகவல் தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டாங்க. இல்லைம்மா நான் வரல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு. இல்லை வேண்டாம், நாங்கள் வாமா நீ ஏதோ ஒரு வழி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து மகள் வீட்லையும் போய் தங்க முடியாதுங்க, அங்கெல்லாம் போய் இருக்க முடியாது, எங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு பக்கம் விட்டல அப்படின்ட்டு நாங்கள் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற விட்டலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு. அவங்க இப்போ தான் இங்கே வந்தாங்க பிள்ளைங்க. உங்களுக்கு என்னவா வேணும்? எங்களுக்கு இருக்கிற தங்க இடம் வேணுங்க, சாப்பாட்டுக்கு வேணுங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, 2 பேருமே முடியாது, எங்களுக்கு ஏதோ ஒரு வழி வேணும், ஒரு ஆசைமத்து படி இன்னும் அந்த வீட்டுக்கு போய் நாங்கள் இருக்க முடியாது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.